நடக்கும்? உங்க வேலை என் வேலையும் யாரோ ஒருத்த படிக்க போறோம். என்ன நடக்கும்? உடனே நம்மளை கூட்டு போயிட்டாங்க. உடனே அதுக்கு ஒரு டிடிஓ வருவாங்க, அதுக்கு ஒரு பிஓ வருவாரு. உடனே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உடனே சத்துணவு ஊழியர்கள் ஒரு பிஓ வருவாங்க, சத்துணவு மேனேஜர் வருவாங்க, பிடிஓ வருவாரு. 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கிறதாக இந்த மாண்புமிகு முதல்வர் மீது போன முதல்வர் இருக்கார். நம்ம சொல்லல. 4 லட்சம் கோடி 4.5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ஊழல் செய்ததாக நீங்களோ நானோ சொல்லல. நல்ல கேளுங்க, நீங்களோ நானோ சொல்லல. 5 ஆண்டுகள் முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எழுத்துப்பூர்வம் சொல்லியிருக்காரு, ஆதாரப்பூர்வம் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட முதல்வர் நம்மளை பார்த்து சொல்றாரு நிதி இல்லைன்னு. நாம் நியாயமாக வாங்கக்கூடிய ஊதியத்தை கூட, நியாயமாக கேட்கக்கூடிய ஊதியத்தை கூட மாடியை கேட்கல. நம்ம கேட்டுக்கோமா? யாராவது வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும் கேட்கமா? இந்த கோரிக்கை வச்சாங்களா? எனக்கு வேதனையா தான் இருக்கு. 15,700 அந்த 15,700 இன்னைக்குள்ள விலைவாசியில வாங்கினா 10,000 நாள் சரி ஆயிடும். 15,000 10,000 ஆயிடும். அது கூட வாங்காம நம்ம இருக்கோம். இந்த ஆட்சியாளர் கேட்க கேடு நமக்கு அல்ல. ஆட்சியில நீ 6 வருஷம் ஆட்சியில ஒரு அடிப்படை ஊழியர், ஒரு சத்துணவு ஊழியர், ஒரு அங்கன்வாடி ஊழியர் குறைந்தபட்ச ஊதியம் கூட கொடுத்த வக்கீலாளர் நீ அசிங்கப்படக்கூடாது. நாங்க கேட்கிறோம், குறைந்தபட்ச ஊதியத்தை எங்களுக்கு வழங்கு. அதுவும் நீ உன் கையில இருந்து கொடுக்க வேண்டாம், கோபால ஒரு வீட்டுல இருந்து கொடுக்க வேண்டாம், வீட்டுல இருந்து கொடுக்க வேண்டாம். அரசாங்கம் நீ ஏற்றுக்கொண்ட, நீ முதல்வராக பதவியேற்று அரசியல் சார்ந்த விதிப்படி ஏற்றுக்கொண்ட பதவியின் அடிப்படையில் இந்த அரசியல் சார்ந்த உச்சநீதிமன்றம் சொன்ன குறைந்தபட்ச ஊதியத்தை தான் கேட்கிறோம். தேவைக்கேற்ற குறைந்தபட்ச ஊதியத்தை தான் நாம் இன்றைக்கு சத்துணவு அங்கன்வாடி ஊழியருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆட்சியாளர்கள் நம்மை வைத்து மகளை காணக்கூடிய வேலையை